ஒரு ஜாதகத்தில் வக்ர கிரகம் இருந்ததுன்னா அந்த வக்ர கிரகத்தினாலேயே அந்த ஜாதகனுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விடும், அது சரியாக வராது அப்படிங்கிற மாதிரியான யோசனையில் எண்ணத்தில் நம்ம இருப்போம். வக்ர கிரகம் இருக்கிறதுனாலேயே ஒரு சில ஜாதகங்கள் நல்லபடியாக வாழ்க்கையில் செட்டில் ஆவாங்க. இது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த ஜாதகம். 8/5/2017 1:55 பகல் நேரத்தில் பிறந்தது. இப்படி பிறந்த இந்த ஜாதகத்துக்கு லக்னமாக வந்திருக்கிறது சிம்ம லக்னம், ராசி துலாம் ராசி, ஜென்ம நட்சத்திரமாக வந்திருக்கிறது சித்திர நட்சத்திரம் 3ஆம் பாதம் வந்திருக்குது. இப்போ வயசு 2 வருஷம் 2 மாதம் தான், இது 8 வருஷம் 2 மாதம் தான் ஆகுது. 2 வருஷம் செவ்வாய் தசை இருப்பில் பிறந்திருக்கார் சார். 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் முடிஞ்சு ராகு தசை 18 வருஷம் வக்ரம் பெற்றவன் இல்லையா? ராகு எப்பயுமே வக்ரம் தானே, எதிர்மறையா சித்திரவர். அடுத்தது ராகு முடிஞ்சு குரு தசை 16 வருஷம் வக்ரம். அதுக்கப்புறம் சனி தசை 19 வருஷம் வக்ரம். அப்போ சனியும் குருவெல்லாம் வக்ரமாக இருக்கா அப்படின்னா அந்த இருக்கு பாருங்க, பார்த்துடலாம்ல. சனி குரு வக்ரமாக இருக்கா? இங்கே பாதி தான் போகுது. குரு வக்ரம், சனி வக்ரம், 2 கிரகமே வக்ரம். அப்போ பாருங்கள், அடுத்தடுத்து வக்ர கிரகங்களினுடைய திசை இது செவ்வாய் தசை 2 வருஷம் 2 மாதம் முடிஞ்சு ஆரம்பித்தா சனி தசை முடிகிற வரைக்கும் 56 வயசு வரைக்கும் வக்ர தசை தான். அப்போ இந்த வக்ரத்தினால இந்த ஜாதனுடைய வாழ்க்கை கெட்டு போயிருமா அப்படின்னா கெடாது சார், நல்லாயிருக்கும். ராகு தசையை பொறுத்த வரைக்கும் ராகுவுக்கு டிசைடிங் அத்தாரிட்டி 2 பேரும் பிரமாதமாக இருக்காங்க. அதனால ராகு தசை நல்லாயிருக்கும், நல்லா படிப்பார். அதுக்கு அடுத்து வர்றது குரு தசை. அவர் லக்னத்துக்கு 2ல் வக்ரமாக இருக்கார், குடும்பஸ்தானத்தில் ஆகலாமா அப்படின்னா 8க்கு அதிபதி 2ல் உட்கார்றது தப்பு. ஆனால் அவர் வக்ரமாகிறது அதுக்கு எதிர்மறையான பலனை செய்யும், அப்போ நல்லது. சரி, 5க்கு அதிபதி வக்ரமாகலாமா அப்படின்னா பூர்வீகத்தில் இருக்க மாட்டார், பிறந்த ஊரில், அதனால் வெளியூர் போயிடுவார். எடுத்ததும் பெண் குழந்தை கிடைக்கும். 2வது குரு தனித்து நிற்கக்கூடாது, அந்தணன் தனித்து நிற்கில் அபகீர்த்தி மத்த உண்டு. அப்போ அவர் வக்ரமானா ட்வின்ஸ் ஆகிடுறாரு. அப்போது இங்கே வக்ரம் காப்பாற்றுது, எது குரு வக்ரம். அதுக்கடுத்து சனி வக்ரமாகிறார் சார். சிம்ம லக்னத்துக்கு 7க்கு அதிபதியான சனி வக்ரமாக தானே இருக்கணும், திரிகோணத்தில் உட்காந்துருக்காரு. வக்ரம் இல்லாமல் இருந்தால் 2 தாரம் அமையும், டைவர்ஸு, இன்னொரு கல்யாணம் வரும். அப்போ இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா இந்த ஜாதகத்துக்கு இந்த சனி பாதிக்கப்படணும். அப்போ திரிகோணத்தில் உட்காந்து அவர் வக்ரமானதுனால ஒரே கல்யாணம். இப்போ பாருங்கள், இந்த குருவும் சனியும் வக்ரம் ஆனதுனால இவருடைய வாழ்க்கை ஸ்மூத்தாக இருக்குது. அதனால இந்த ஜாதகர் தப்பிச்சுக்கிட்டார். ஸோ இதனால் வக்ரமும் சில நேரங்களில் சில ஜாதகங்களுக்கு யோகத்தை செய்யும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு.